ரிவிஷன் ஆரம்பித்து இந்த கண்டினியூஸ் ரிவிஷன் 27/3 தேதி வரைக்கும் இருந்தது. 26,50,943 எபிக் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். 2650,943 இவ்வளோ எபிக்ஸ் எல்லாம் நாம் டெலிவர் பண்ணியிருக்கோம். இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான கருத்து நான் சொல்ல விரும்புகிறேன். எபிக் மட்டும் இருந்தால் நம்ம போர்ட் போட முடியும், அந்த மாதிரி ஒன்றும் கட்டாயம் இல்லை. அதுக்கு 13 ஆவணங்களில் எபிக் ஒன்று, அதனால் இன்னும் 12 ஆவணங்கள் இருக்கிறது. லைக் டிரைவிங் லைசன்ஸ், பான் கார்டு, ஆதார் கார்டு இது மாதிரி இருக்கு. அதுவும் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுத்துருக்குறோம். இன்றைக்கும் நான் அது கொண்டு வந்திருக்கிறேன். அந்த விவரம்லாம் நான் சொல்ல போகிறேன். ஸோ அதனால் நம்ம இது வாக்காளர் பட்டியல் நம்ம எபிக் கார்டு இல்லைன்னா கூட ஏதாவது அந்த 12 ஆவணங்கள் ஏதாவது ஒரு எடுத்துகிட்டு நம்ம ஐடென்டிட்டி நம்ம அங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். போலிங் பர்சன்டேஜ் ப்ரீவியஸ் எலெக்ஷனில் இதுக்கு முன்னாடி போனால் ஜென்ரல் எலெக்ஷன் லோக்சபாவில் போலிங் பர்சன்டேஜ் என்னென்ன இருந்தது அதை நான் வாசிக்கிறேன். 2009 73.02%, 2014 73.74%, 2019 72.47%. ஸோ இவ்வளோ போலிங் பர்சன்டேஜ் நம்ம இருந்தது. ஓகே, எகேன் நான் ரிப்பீட் பண்ணுறேன். 2009 லோக்சபா எலெக்ஷன் 73.02, 2014 73.74, 2019 72.47. நம்ம ஸ்டேட் போலீஸில் கிட்டத்தட்ட 1 lakhs காவலர்கள் இந்த இதில் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு டிப்ளாய் பண்ணியிருக்கிறாங்க. எக்ஸாக்ட் நம்பர்ஸ் இது கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கும். அது தவிர நம்ம எக்ஸ் சர்வீஸ்மேன், முன்னாள் இராணுவ வீரர், அவங்க ஒரு 12,220 டிப்ளாய் பண்ணுறோம். இன் அடிஷன் டு த போலீஸ் ஃபோர்ஸ். ரிட்டையர்டு போலீஸ் பர்சன் 1,931. அது தவிர கேரளா, ஆந்திர பிரதேஷ்லேருந்து மொத்தமாக நம்ம ஒரு ஆர்ம்ட் போலீஸ் 3,500 ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட் பண்ணி அவங்க கொண்டு வந்திருக்கிறோம். ஹோம் கார்ட்ஸ் ஆந்திர பிரதேஷ்லேருந்து 2,500, தெலுங்கானாலேருந்து 2,000, அது மாதிரி 4,500 ஹோம் கார்ட்ஸும் நம்மக்கிட்ட நம்ம ரிக்விசிஷன் பண்ணி வாங்கியிருக்கிறோம். ஸோ இதெல்லாம் டோட்டல் பார்க்கும்போது 1.3 lakh போலீஸ் பர்சனல், இது எல்லாம் சேர்த்துட்டு 1.3 lakhs போலீஸ் பர்சனல் நாங்கள் டிப்ளாய் பண்ணியிருக்கிறோம். என்ன ரிப்பீட் பண்ணணும்? 2,500. ஹோம் கார்ட்ஸ் ஆந்திர பிரதேஷ்லேருந்து 2,500, தெலுங்கானாலேருந்து 2,000. தமிழ்நாட்டில் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இல்லை, நான் எக்ஸ் சர்வீஸ்மேன், ரிட்டையர்ட் போலீஸ் பர்சனல், ஆர்ம் போலீஸ் ஃப்ரம் அதர் ஸ்டேட்ஸ், ஹோம் கார்டு ஃப்ரம் அதர் ஸ்டேட்ஸ் சொல்லிட்டேன். மொத்தமாக இது எல்லாம் நம்ம சேர்ந்துட்டு ஸ்டேட் போலீஸ் என்னன்னாக்க 1.3 lakh வருது. ஸோ பேலன்ஸ் நம்ம ஸ்டேட் போலீஸ் பர்சன் 190 கம்பெனி. அது டிஃப்ரெண்ட் அது டிஃப்ரெண்ட் சிஏபிஎஃப்க்கு டிஃப்ரெண்ட் நார்ம்ஸ் இருக்குது. அதில் டிப்ளாயபிள் பர்சனலும் எவ்வளோ நம்ம அதில் டிப்ளாய் பண்ண முடியும் அதுவும் டிஃப்ரெண்ட் இருக்குது. சராசரியாக ஒரு 100 ஃபார் கம்பெனி ஜென்ரலாக அது டிப்ளாய் பண்ணுறதுக்கு இருக்குது. அதுக்கும் அவங்களோட ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. மினிமம் செக்ஷன் எவ்வளோ வச்சுட்டு நம்ம அவங்க டிப்ளாய் பண்ண முடியும். அந்த மாதிரி அந்தந்த சிஐஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப் அவங்க ஸ்பெஷல் ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அது மாதிரி நம்ம டிப்ளாய் பண்ணோம். இந்த எலெக்ஷனில் பேலட் யூனிட், கண்ட்ரோல் யூனிட், விவிபேட் யூனிட் எவ்வளோ நாங்கள் டிப்ளாய் பண்ணியிருக்கிறோம் அந்த டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். டோட்டல் நம்பர் ஆஃப் பேலட் யூனிட்ஸ் 1,58,568. Control units 81,157. VVPAT 86,858. நான் ரிப்பீட் பண்ணுறேன். பேலட் யூனிட் 158,568. Control unit 81,157. VVPAT 86,858. 86,858. அதே மாதிரி இது நம்ம லோக்சபா எலெக்ஷனுக்கு சொன்னேன். விலிவான்கோடு பை எலெக்ஷன் அதுவும் நம்ம அதுக்காக பேலட் யூனிட் 325
கண்ட்ரோல் யூனிட் 326, விவிபேட் 346. இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். ஆக்சுவல் டிப்ளாய்மெண்ட் எவ்வளோ நமக்கு வாக்குச்சாவடி இருக்கிறது அதில் நம்ம டிபெண்ட் பண்ணுறது. அதுக்கு அடுத்து ஏதாவது ரிப்பேர் தேவைப்பட்டால் நமக்கு 20% எக்ஸ்ட்ரா இந்த நம்பரில் தான் இருக்குது. அந்த 20% 20% எக்ஸ்ட்ரா நாங்கள் மினிமம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். ஏதாவது மிஸ்டேக்ஸ் எல்லாம் வரும்போது அதை ரிப்ளேஸ் பண்ணோம்னாக்க ரிப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கிறோம். பேல் இன்ஜினியரும் நம்ம மாநிலத்திலே அங்கே நம்ம டிப்ளாய் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ அதனால் ரிப்பேர் பண்ண முடியும்னாக்கா உடனே அந்த இன்ஜினியர்ஸ் எல்லாம் போயிட்டு ரிப்பேர் பண்ணுவாங்க. ரிப்பேர் பண்ண முடியலனாக்கா அங்கே ரிப்ளேஸ் பண்ணுவாங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு இன்னொரு மிஷின் அங்கே போட போகிறாங்க. மீடியா அத்தாரிட்டி லெட்டர் நம்ம போலிங் ஸ்டேஷன் கவுண்டிங் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு மீடியா குரூப்புக்கு நம்ம அவங்களோட ரிப்ரசன்டேட்டிவ்ஸ்க்கு ஸ்பெஷல் அத்தாரிட்டி லெட்டர்ஸ் எல்லாம் இசிஐனாலே கொடுத்துருக்காங்க. ஸோ போலிங் அன்னைக்கு 4216, கவுண்டிங் அன்னைக்கு 4216 இவ்வளோ அத்தாரிட்டி லெட்டர் நாங்கள் இஷ்யூ பண்ணியிருக்கிறோம். பை எலெக்ஷன் வில்வான் கொடுக்க போலிங்க்கு 13, கவுண்டிங்க்கு 13 கொடுத்துருக்கோம். அப்புறம் நம்ம வெப் காஸ்டிங் அவுட் ஆஃப் 68,000 போலிங் ஸ்டேஷன் நமக்கு 68,000 போலிங் 68,000த்துக்கு கொஞ்சம் மேலே இருக்கிறது. அதுலேருந்து 44,801 போலிங் ஸ்டேஷனில் டைரெக்டாக நம்ம வெப் காஸ்டிங் பண்ணி அந்த போலிங் ஸ்டேஷனில் என்ன நடக்குது ஸ்ட்ரீமிங் முறையில் நாங்கள் இங்கே பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம கண்காணிக்கிறதுக்கு குழு போட்டு அந்தந்த மாவட்டத்தில் எப்படி போயிட்டுருக்குது, ஏதாவது கம்ப்ளைண்ட் வரும்போது அந்த வாக்குச்சாவடியிலே என்ன நடக்குது அதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்மக்கிட்ட ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ அந்த ஃபெசிலிட்டி 44,801 சென்டரில் போட்டிருக்கோம். அந்த சதவீதம் பார்க்கும்போது மொத்த வாக்குச்சாவடியோட சதவீதத்தில் 65% அது வரும். 65% நாங்கள் டிப்ளாய் பண்ணியிருக்கோம். இன்னொரு நம்ம பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிக்கு ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். நாங்கள் முன்னாடியும் சொல்லியிருந்தோம். அவங்களுக்கு ரேம்ப் மினிமம் ஒரு ரேம்ப்பு ஒவ்வொரு போலிங் ஸ்டேஷனில் இருக்கணும். வீல் சேர் ஒவ்வொரு போலிங் ஸ்டேஷன் லொக்கேஷனில் கண்டிப்பாக வைக்கணும். ஒரு வாலண்டியர் அவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்ம ஊனமற்றவர்களுக்கு, முதியோர்களுக்கு, கர்ப்பிணி பெண்களுக்கு ஹெல்ப் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு இந்த வாலண்டியர்ஸ் எல்லாம் நாங்கள் டிப்ளாய் பண்ணியிருக்கோம். அது தவிர ஏதாவது நம்ம பிடபிள்யூடி சீனியர் சிட்டிசன் டிஓஸ் கிட்டே ரிக்வெஸ்ட் கொடுக்குறானாக்க 1950 கால் பண்ணிவிட்டு அவங்க ஒரு ரிக்வெஸ்ட் கொடுக்குறாங்க, எனக்கு ஒரு வண்டி வேணும்னாக்க அந்த டிஓ அந்தந்த அசம்பிளி கான்ஸ்டிச்சுவன்ஸில் முன்னாடி கவர்மெண்ட் வெஹிக்கிள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு பிக்கப் அண்ட் ட்ராப் ஃபெசிலிட்டியும் கொடுக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். ஸோ 1950 கால் பண்ணலாம். இல்லைனாக்க சக்ஸம் ஆப்லேயும் நம்ம அதில் நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணால் அந்த டிஓஸ் அது பார்த்துட்டு அவங்க கூட கோஆர்டினேட் பண்ணிவிட்டு அந்தந்த அசம்பிளி கான்ஸ்டிச்சுவன்ஸில் வெஹிக்கிள்ஸ் முன்னாடி அவங்க டிப்ளாய் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு பிக்கப் அண்ட் ட்ராப் ஃபெசிலிட்டி நம்ம கொடுத்துடலாம். ஃப்ரீ. அப்புறம் இந்த கேட்டகரியில் சீனியர் சிட்டிசன் அண்ட் பிடபிள்யூடி அந்த கேட்டகரியில் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் ஃப்ரீ மூவ்மெண்ட்காக ஆல்ரெடி டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரி உத்தரவு கொடுத்துருக்காங்க. ஓகே.